அகோர பசி. குழந்தைங்க இல்லை பெரியவங்க நொறுக்கி தீனி தின்ட்டே இருக்கிறாங்க, இல்லை அதிகமாக சாப்பிட்றாங்க. 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலா 7 வேளை சாப்பிட்றாங்க சார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் சார், எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு நிறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன மனசு ரீதியாக காரணம் இருக்கும் அப்படின்னா, இப்போ வயிறு காலியாக இருந்தால் தான் பசி இருக்கும். அதே மாதிரி மனசு ஒரு பத்தலை அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு காலியாக இருக்கிற ஒரு உணர்வு இருக்கும்போது அதுவும் பசியை தூண்டும். இப்போ உதாரணத்துக்கு குழந்தைங்களுக்கு அன்பு பத்தலை, அவங்களுக்கு பாசம் பத்தலை, அரவணைப்பு பத்தலை அப்படின்னா அதுக்கு எதையாவது போட்டு வயிற்றுக்குள்ள வயிறு நிறைஞ்சா ஓகே, மனசு நிறைஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ எதையாவது அந்த அன்பு, பாசம், அரவணைப்பு, அக்கறை இதற்கு பதிலீடாக அவங்க நிறைய சாப்பாடை உள்ள போட்டு ரொப்பி அதுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பொதுவாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அம்மா இல்லாத குழந்தைகள், யாருக்கெல்லாம் அன்பு கிடைக்கல, பாசம் கிடைக்கல, அவங்க எல்லாம் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்போது அதிகமாக சாப்பிடுவதை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு அன்பை உணர ஆரம்பிக்கணும். செல்ஃப் லவ், நீங்களே உங்கள் அன்பாக ஆக்கிக்கோங்க. அப்போது அன்பாக இருக்கிற சூழலை அந்த குழந்தைங்களுக்கு உருவாக்கி கொடுங்க. அப்போது அந்த பசி, அகோர பசி அப்படிங்கிறது தனியாக ஆரம்பிச்சிடும்.